இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கலரிங்காக ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து HTML ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து என்ன நான் டெக்ஸ்ட் போட்டு தேடி இருக்கேன்னு பாருங்கள். HTML ஸ்பேஸ் விட்டு ஏஎம் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து வரும், புரியுதுங்களா? HTML ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேபிள் மட்டும் கிடையாது, இன்னும் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறையா ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HTML கோடு வந்து இதில் ஜென்ரேட் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTML டேபிள் அப்படின்றது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து HTML டேபிள் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு நியூ டேபிள் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை ரோ வேணும், உங்களுக்கு வந்து எத்தனை காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் சூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை வந்து 5ன்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து ரோ வந்து 5 வந்துருச்சு. 1 2 3 4 5. உங்களுக்கு வந்து தனியாக ஹெட்டிங்கை வந்து தனியாக இருக்கும், அதில் வந்து இதில் கால்குலேட் ஆகாது. இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோ இல்லாமல் உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து காலம் நான் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இது 3 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். 1 2 3 4 5. 5 காலம் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய கண்டென்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி டேபிள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேடிங் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்லைன் வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பேடிங்கு. இதோடைய திக்னஸ் வந்து நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைனூட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். பட் நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே வந்து வச்சுருவோம். அண்ட் டேபிள் வந்து உங்களுக்கு வந்து 100 இருக்குது, இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து பாருங்கள் நீங்கள் மாற்றிக்க முடியும். இதில் எல்லாமே டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படி கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் ரெட் கலர் வந்து மாறிடுச்சு. அகெயின் வந்து இப்போ நம்ம வந்து என்ன கலர் மாற்றுவோம்? இந்த க்ரீன். இந்த க்ரீன் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் இது கொஞ்சம் டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளியராக வந்து தெரியாமல் மாதிரி இருக்குது. அதனால் விசிபிளாக வந்து எந்த கலர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கோ அந்த கலர் மாற்றிக்கிங்க. அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து பாருங்கள். இதுக்குள்ளே அந்த கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரோ அண்ட் காலம்ஸ் வந்து பார்த்தீங்களா? இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதை கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த டேபிளோட இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் கலர். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஹெட்டரு. இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் ப்ளூ கூட நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் கலர், இந்த டெக்ஸ்ட் கலர் இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்டு இந்த மாதிரி வந்து ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர் அந்த கலரை நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அண்ட் பார்டர் வந்து பாருங்கள். பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம எடுத்துட்டு ரெட் கலர் கூட கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து மாறிடுச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே. இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும், கலர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கோடு வந்து கீழே ஜென்ரேட்டாக இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பிளாக்கரோட செட்டிங்ஸ் வந்து வாங்க. எந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து இதை போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து நியூ போஸ்ட் கூட போட்டுருவோம். நியூ போஸ்ட் நான் வந்து போடுறேன். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து நான் கம்போஸ் மோடில் வச்சுக்கிறேன். நீங்கள் டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? இது மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் அடிச்சுட்டு ஓகேங்களா? டெக்ஸ்ட் அடிச்சுட்டு நான் ஃபார்மாலிட்டியாக சேவ் கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய போஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து கடைசியில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கு கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா HTML வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கோடுக்கு கடைசியில் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டபுள் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ காப்பி பண்ண கோடை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெட்டரில் என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கணும். புரியுதுங்களா. ஸோ HTML வியூ போயிட்டு இந்த கோடு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளர் காலத்துக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோ 1ல் வந்து என்ன வேணும், ஸோ ரோ 1ல் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ அதாவது ரோ 1 செல் 1, ஸோ ரோ 1 செல் 2, ஸோ இந்த மாதிரி, அதாவது இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, ஸோ இது தேர்ட் ரோ, இது வந்து ஃபோர்த் ரோ, இது வந்து ஃபிஃப்த் ரோ, ஸோ அந்த மாதிரி கணக்கு வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது வந்து செல் 1 செல் 2 இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோ 2 செல் 1 செல் 2, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளர் காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எல்லாமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹெட்டர் டெக்ஸ்ட்டு, இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பப்ளிஷ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம போட்ட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 1 அப்படிங்கிற பேரில் வந்து போட்டுருவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாரி, நான் ஓப்பன் ஆகலை. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தா நம்ம கொடுத்த இந்த டேபிள் வந்து இங்கே வந்துருச்சுங்களா. ஸோ கரெக்டாக வந்து இந்த போஸ்ட் கீழே வர மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ கலர் எல்லாமே நம்ம வந்து என்ன கலர் கொடுத்தோமோ அதுதான். ஸோ இந்த ஹெட்டர் டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் போயிட்டு இந்த கோடு பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடணும். புரியுதுங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் மட்டும் கிடையாது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கலரு, டெக்ஸ்ட்டு கோடு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டெக்ஸ்ட்டு கோடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் கொடுக்குறது, லிங்க் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இமேஜ் நீங்கள் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கோடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.